இதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? அங்க இங்கன்னு கைய வச்சு இப்ப திருப்பதி லட்டுலையும் கலப்படம் பண்ணி வெங்கடாஜலபதிக்கே விபூதி அடிச்சிருக்காங்க. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பணக்கார கடவுள்னா அது நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி தான். அங்க வர கூட்டமும் வெங்கடாஜலபதி தரிசிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அங்க பிரசாதமா கொடுக்குற லட்டுக்காகவும் தான். அவ்வளவு ஃபேமஸ் அந்த லட்டுக்கு. நம்ம வீட்டுல கோயிலுக்கு போனோம்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர வரைக்கும் நான்வெஜ் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லி அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. நம்மளும் அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம நான்வெஜ் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அவ்வளவு கட்டுக்கோப்பா இருப்போம். ஆனா இப்ப என்னன்னா அவ்வளவு கட்டுக்கோப்பா பக்தியோட வரவங்க உணர்வுகளோட விளையாடுற மாதிரி திருப்பதி லட்டு மாட்டு கொழுப்புல தயாரிக்கப்பட்ட நெய் மற்றும் மீன் எண்ணெயில தான் தயாரிச்சாங்க அப்படின்னு கேக்குறப்போ டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. அண்ட் இதை பத்தி தான் நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் டெய்லி நடக்கிற அப்டேட்டை உங்ககிட்ட தூக்கிட்டு வந்து சேர்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பதி லட்டு அப்படி கேட்கும் போது வாயில எச்சு ஊறுது இல்ல. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்ரீ வாரி லட்டு. சோ இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலை வெங்கடேஸ்வர கோயில்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வரருக்கு நெய்வேத்தியமா வழங்கப்பட்ட இனிப்பு தான் இந்த லட்டு. சோ இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா புரோக்தம் லட்டு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல இருக்கும். இதோட கிராம் பாத்தீங்கன்னா 65 இருந்து 75 இருக்கும். ஸோ செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா ஆக்சானம் லட்டு. ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். இதோட கிராம் பாத்தீங்கன்னா 750 கிராம்ஸ்ல இருக்கும். இல்ல அதிக அளவுல பாதாம், முந்திரி, அது மட்டும் இல்லாம குங்குமம் பூவோட இதழ்களும் சேர்க்கப்பட்டு இருக்காங்க. இந்த லட்டு உலக அளவில் காப்புரிமை பெறப்பட்டது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூலை 25, 2015 தான் பெறப்பட்டிருக்காங்க. ரீசெண்டா நடந்த இஷ்யூ அப்ப திருப்பதி லட்டோட டெண்டர் யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் இருக்கிற ஏஆர் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் தான் எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 8.50 லட்சம் நெய் வந்து ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க இது வரைக்கும் 68,000 லிட்டர் நெய் வந்து கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, ஏன் இதை பத்தி நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க கன்ஃபியூஷனா இருக்கீங்க. கன்ஃபியூஷனே வேண்டாம். ஸோ இப்போ கொஞ்ச நாளா சோசியல் மீடியால ரொம்ப தீவிரமா இதை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா டெப்தா பேச போறோம். வாங்க. ஆந்திர மாநிலத்துல விஜயவாடா அப்படின்ற இடத்துல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா முதல்வர் சந்திரபாபு நாயுடு பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க கலந்துகிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி அவங்க ஆட்சி காலத்துல இருக்கும்போது திருப்பதி லட்டு தயாரிக்கிறதுக்கு நெய்க்கு பதிலா அனிமல்ஸோட கொழுப்பு போட்டுதான் தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. சரி ஓகே, இந்த ஜெகன் மோகன் ரெட்டி அப்படின்றது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2011 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை தொடங்கி வச்சு 2019 இருந்து 2024 வரைக்கும் ஆட்சி காலத்துல இருந்திருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மறுப்பு தெரிவிச்சிருந்துச்சு. சோ சந்திரபாபு நாயுடு அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அந்த கட்சியோட மாநில உறுப்பினர் சுப்பா ரெட்டி அவங்களோட எஸ்தலத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சொன்ன கருத்து ரொம்பவே மோசமானது. அவரோட கருத்து பாத்தீங்கன்னா திருப்பதி கோயில் புனிதத்தையும் அங்க இருக்கிற பல 100 கோடி மக்கள் இந்து மக்களோட நம்பிக்கையும் காயப்படுத்துறாங்க. சோ எந்த ஒரு நபரும் இப்படிப்பட்ட வார்த்தையில இப்படி ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்த மாட்டாங்க. திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க அரசியல் வாழ்க்கைக்காக எந்த ஒரு எல்லைக்கோ இல்லை எந்த ஒரு செயலையும் செய்ய தயங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்தரோட நம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்காக நானும் என்னோட ஃபேமிலியும் அந்த கடவுள் சாட்சியா சத்தியம் பண்றோம். சந்திரபாபு நாயுடு வந்து சத்தியம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தாரு. இந்த நிலையில திருப்பதி லட்டை டெஸ்ட் பண்றதுக்கு 5 சாம்பிள்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. தனியார் ஆய்வகமான கால்நடை உணவியல் பகுப்பாய்வு மற்றும் கற்றல் மையத்தின் அறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லட்டு தயாரிக்கிறதுக்காக மாட்டு கொழுப்பும் மற்றும் மீனோட எண்ணெய் தான் யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டிடிடி அப்படின்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானம். தேவஸ்தானத்தோட நிர்வாகி அதிகாரியான ஜே ஷியாம்லா ராவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தரமற்ற நெய்யை சப்ளை பண்ண ஒப்பந்தரை டிடிடி கருப்பு பட்டியல சேர்க்கத்தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆட்சி காலத்துல லட்டு தயாரிக்கிறதுக்காக அனிமல்ஸ் ஃபேட்ஸ் யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்சிக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் மக்களுக்கு பெருசா எந்த நல்லதும் பண்ணனால பிரச்சனை எங்க சைடு திசை திருப்பி விடுறீங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க. சோ இது ரெண்டுமே பொலிட்டிக்கல் விஷயமா இருந்தாலும் சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோவில் கடவுள் அப்படின்றது ஒரு புனிதமான ஒரு விஷயம். சோ அது எந்த அளவுக்கு புனிதமானதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்கவும் செய்யணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இஷ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.